வணக்கம். மீண்டும் டாக்டர் ரமேஷ் ஃப்ரம் பிரயா கொலானிக்ஸ் திருப்பூர். எங்கேயோ ரொம்ப தூரமாக சைனாவில் இருந்த ஒரு கொரோனா அப்படிங்கிற வியாதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக நமக்கு பக்கத்தில், நம்ம இருக்கிற தெருவில், நம்ம பக்கத்து வீட்டில் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தமாக இருந்துக்கிறது, ஃபேஸ் மாஸ்க்கு போடுறது, ஓகே, இது எல்லாமே இருந்தாலும் உடம்பளவில் நம்மளோட இம்யூனிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். நல்ல இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு மினிமல் எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா கூட அது நம்மளை பாதிக்காது. ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சிம்டமோட அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம். சப்போஸ் ஒருவேளை நமக்கு அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா போஸ்ட் டேமேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்க இன்னைக்கு சரியானதுக்கு அப்புறமா அவங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் சீக்கிரமாக எந்த ஒரு சளி காய்ச்சலுக்கு கூட அவங்க வந்துட்டு ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தின்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி கபசுர குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு குடிக்கிறாங்க. குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்துட்டு அளவாக தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு 30 ml அப்படிங்கிறது வந்து போதுமானது. அதை விட்டுட்டு லிட்டர் கணக்கில் குடிக்கிறோம் அப்படின்னா அது சுத்தமாக வந்து உங்கள் உடம்பை கெடுத்துரும். அதனால் அந்த மாதிரி தப்பான விஷயத்த வந்து செய்யாதீங்க. கூடவே வந்துட்டு விட்டமின் சப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் நிறைய அனௌன்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் கடையில் போயிட்டு ஓவர் த கவுண்டர் நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டு விட்டமின்காக வந்து வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விட்டமின் சிக்காக நீங்கள் வந்து ஒரு கேப்சூலோ டேப்லெட்டோ நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவை விட நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று, ஆல்ரெடி உங்களோட இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா உங்களோட இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறதே வந்து லோவாக தான் இருக்கும். அதனால் உங்களோட கொரோனா ட்ரீட்மெண்ட்டே எப்படி இருக்கும், ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வயிற்றில் இருக்கிற பாக்டீரியல் கண்டென்ட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 மெடிசனை வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 3 நாள் 5 நாள் வந்துட்டு எடுங்க, நைட்டு மட்டும் எடுங்க, இல்லை காலையில் நைட் எடுங்கன்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் அந்த பாக்டீரியல் கண்டென்ட், அதாவது கெட்ட பாக்டீரியால் எல்லாமே வந்து உடம்பு விட்டு வெளியே போனாதான் உங்களோட அப்சார்ப்ஷனே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவங்களுமே இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பாக்டீரியாவை நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் வெறும் நான் விட்டமின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் உடம்புக்கு வந்துட்டு நல்லதே கிடையாது. நார்மலாக நடக்கக்கூடிய விட்டமின் அப்சார்ப்ஷனையுமே இது வந்து குறைச்சிரும். ஸோ அதனால் செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லை தானாக வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. நிறைய பேர் உயிரோடு வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எழுதுகிறவங்க வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டான தகவலெல்லாம் அங்கே கொடுக்குறதே கிடையாது. அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் சில பேர் எழுதுகிறாங்க. அதை 15 பேர் 100 பேர்னு மாறி மாறி அவங்களோட சொந்த கதையை சேர்த்து எழுதி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். கரெக்டான ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிறதே கிடையாது. மினிமல் சிம்டம், மேனேஜபிள் சிம்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்தே அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சேஃப். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆளாக பார்த்து போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். வாட்ஸ்அப்பை நம்பி எந்த விஷயமும் செய்யாதீங்க. நிறைய பேர் அதை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிம்டம் எல்லாம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா, டேமேஜ் அதிகமானதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட உடம்புக்கு உண்டான கஷ்டமும் அதிகம், உங்களோட நேரமும் வேஸ்ட் ஆகும், பணம் பல மடங்கு செலவாகும். ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா. ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சது அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு குவாலிஃபைடான பர்சன்ட்டை வந்துட்டு பார்க்கலாம். நாங்கள் இங்கே பிரயா கொலானிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் கேர் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பரான உங்களோட டெஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டெய்லி உங்களை டைரக்ட் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன வீட்டிலேயே வந்துட்டு செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன மெடிசன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்டது. இப்போ விட்டமினே வந்துட்டு வேணும் அப்படின்னா த்ரூ மெடிசன் இல்லாமல் வேறு எந்த வழியெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ உங்களுக்கு யாருக்காவது எங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் திருப்பூர்லேருந்து தான் வந்துட்டு எங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் தெரிஞ்சவங்க இல்லை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் காண்டாக்ட் பண்ணாலும் we are ready to help you. ஸோ ப்ளீஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வர தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். தேங்க்யூ.